சைஸ் கரெக்டா இருக்கு. ஜோதி 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 சொன்ன கேளு. ஜோதி என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ற? உன்னோட போட்டோ தானே எடுத்து மாட்ட போறேன், அதை ஏன் இப்படி தூக்கி வீசுற? இந்த போட்டோ மாட்டுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப இது ரொம்ப முக்கியம் பாருங்க. என்ன ஜோதி நீ இனிமே இங்க தானே இருக்க போற, உன் போட்டோ மாட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இப்படி பண்ற? ஜோதி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, ஏன் திரும்ப திரும்ப மாட்டிட்டு இருக்க? ஜோதி சொன்ன கேளு. ஜோதி விடு. என் போட்டோவை வேணா உன் பக்கத்துல மாட்டலாம், ஆனா எந்த ஜென்மத்திலயும் நான் உன் பக்கத்துல வர மாட்டேன். ஜோதி என்னது? எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு மாறும்ல? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி எந்த ஜென்மத்திலையும் உன் பக்கத்துல நான் வரவே மாட்டேன், அத மறந்துடாத. இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி எல்லாரோட நிம்மதியும் கெடுத்து உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் அவ மனசு மாறும். எத்தனை நாள்னு நானும் பார்க்க தானே போறேன், இங்கதானே இருப்பேன், பார்க்கறேன். ஜோதி இன்னைக்கு உன் ஃபோட்டோவை என் ஃபோட்டோ பக்கத்தில் மாட்டினதுக்கு கோவப்படுற. கூடிய சீக்கிரம் நீ மனசு மாதிரி என் கூட சந்தோஷமாக வாழ்வ. அதை நான் பார்க்க தான் போகிறேன். என்னம்மா நீ இங்க உட்கார்ந்திருக்க? சரஸ்வதி இங்க உட்கார்ந்திருக்க? எல்லாம் என் தலையெழுத்து. அது சரி, என்ன எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கியே? கல்யாணத்துக்கு வர முடியலல்ல, அதான் ஒரு ரெட்டு மாப்பிளைய பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, வாங்க போய் பாருங்க. சரிம்மா. நடராஜா, நடராஜா வாங்க. வணக்கம் நடராஜா. வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க அக்கா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. என்ன திடீர்னு எல்லாருமே வந்திருக்கீங்க? எங்களை மன்னிச்சிருங்க, கார்த்திக் கல்யாணத்துக்கு எங்களால வர முடியல. வேறொரு விசேஷத்துக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. அங்கிருந்து வந்த கையோட உங்களை பார்க்க வந்துட்டோம். அப்படியா? என்ன அண்ணன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பேசணும்? டேய் கார்த்தியை வர சொல்லுடா, பொண்ணு மாப்பிளைய பாத்துட்டு போறோம். கார்த்தி, டேய் கார்த்தி வாடா. இதோ வரேம்மா. இப்ப வந்துருவான். என்னம்மா இன்னும் மருமகனை காணோம்? இதோ வந்துருவான். புது மாப்பிள்ளல, அதனால கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. வாங்க மாமா, வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சித்தி, சித்தப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் தம்பி, புது மாப்பிள்ளை. நல்லா இருக்கும். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. உன்னை கூப்பிட்டா நீ மட்டும்தான் வருவியாடா? பொண்ணு எங்க காணோம்? கண்ணிலே காட்ட மாட்டியா? கூட்டிட்டு வா. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இதோ வருவா. போய் கூட்டிட்டு வாப்பா. வர சொல்லுப்பா, உன் பொண்டாட்டிய பாத்துட்டு போறோம்.
என்னடா அப்படியே நிக்கிற? போய் கூட்டிட்டு வா. இதோ வர சொல்றேன். ஜோதி, சங்கரங்கோயில்ல இருந்து சித்தி சித்தப்பா மாமாலாம் வந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அவங்களால வர முடியல. அவங்க உன்னை பார்க்கணுமா? வா ஜோதி, போகலாம். ஜோதி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எவ்வளவுதான் பேசினாலும் நான் வரமாட்டேன். ஜோதி, உனக்கு ஏன் மேலே தானே கோவம். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனால் கீழே வந்தவங்க முன்னாடி வரலன்னா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். அப்பா வேற அங்கே இருக்காரு. சரி ஜோதி, நீ அங்கே வந்து யார்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். வந்து சும்மா நில்லு போதும். மற்றதெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. ஜோதி, இவ்வளோ சொல்கிறேன்ல, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை வெளியில உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாம் ஜோதி. அதுக்காகவாது ஒரு வாட்டி வந்துட்டு போ. நீ வரணும் ஜோதி. நம்ம குடும்ப கௌரவத்துக்காகவாது ஒரு வாட்டி நீ வரணும். என்னப்பா நடராஜா உம்முன் இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மருமகனே, நீ மட்டும் வர, எங்க மகளை காணோம்? ரெடி ஆயிட்டு இருக்காத்த, இப்போ வந்துடும். வரட்டும் வரட்டும். என்ன நேரம் ஆயிட்டே இருக்கு? என்ன மருமகனே, என்னப்பா இன்னும் வர காணோம்? இல்ல அத்தை, இப்போ வந்துடும். சரிங்க, நாங்க வேற ஒரு இடத்துக்கு போகணும். இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறோம். சரியா? அக்கா இல்லக்கா, இப்போ வந்துருவா. கொஞ்சம் இருங்க. பரவாயில்ல மருமகனே, அந்த புள்ள வரும்போது வரட்டும். எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. உள்ளூர்ல தானே இருக்கோம். இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துட்டா போயிடுச்சு. என்னங்க நான் சொல்றது? கரெக்ட் தான். அப்போ நாங்க கிளம்புறோம். தம்பி வாங்க. வரோம் தம்பி. வரமா? வரங்கம்மா வரங்கம்மா. இன்னொரு நாளைக்கு வரோம். கல்யாணத்துல தான் 2 பேரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துனீங்க. இப்ப வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டீங்களே. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா? இன்னும் இந்த வீட்டுல என்னெல்லாம் பார்க்க போறேன்.
மன்னிச்சிருங்க. ஜோதி, நீ ஏம்மா மன்னிப்பு கேக்குற? உன்னோட வலி எனக்கு தெரியுமா? உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சொந்தக்காரங்க வந்ததுனாலதான் உன்னை வெளியில வர சொன்னோம். இல்லைன்னா உன்னை தொந்தரவே பண்ணிருக்க மாட்டோமேம்மா. ஆனா மாமா தான் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டாரு. ஜோதி, உன் கழுத்துல என் பையன் தாலி கட்டினதுக்கு முழுக்க முழுக்க நான் தாமா காரணம். இது என்னோட கனவுமா. உன்னை பார்த்தோ பழகியும் இது வந்ததில்லம்மா. நீ இந்த உலகத்துக்கு எப்ப வந்தியோ அப்ப வந்த ஆசை. என்னைக்கு இருந்தாலும் நீதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் வேண்டாத சாமி இல்ல. இப்ப கூட கார்த்தி உன் கழுத்துல தாலி கட்டினது நான் சொல்லித்தாமா. என்னோட ஆசையை நிறைவேற்ற போய் தான் இப்ப கார்த்தி உனக்கு கெட்டவனா தெரியறான். அது கூட நான் நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைச்சுதான் பண்ணேன். இப்ப மட்டும் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சா? ஒன்னே ஒண்ணுதான் நடந்திருக்கு. என் வாழ்க்கை வீணா போயிருக்கு. ஜோதி, நீ அப்படி சொல்லாதம்மா. உண்மையாவே நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைச்சுதான் நான் அப்படி செஞ்சேன். அதுக்குள்ள என் அண்ணன் தான் அவசரப்பட்டு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாரு. இல்லனா கொஞ்சம் கொஞ்சமா நான் எல்லாரையும் மாத்திடலான்னு தான் நினைச்சேன். நான் ஒண்ணு நினைச்சேன், வேற ஒண்ணு நடந்துருச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடலமா. கொஞ்ச நாள்ல எல்லாமே மாறிடும். ஆனா அதுக்கு நீ முதல்ல மாறணும். நீ இப்படி இருந்தா எதுவுமே நடக்காது ஜோதி. நான் மாறினா எல்லாமே மாறிடுமா? என்னை வீட்டை விட்டு அனுப்புன என் குடும்பம் திரும்பவும் சேர்த்துப்பாங்களா? இல்ல விட்டுட்டு போன என் அப்பா தான் திரும்ப வந்துருவாரா? வரமாட்டார்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது ஜோதி. நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லவும் வேணாம், நான் பார்க்கவும் வேணாம். இப்ப எப்படி இருக்கேனோ அதே மாதிரி இருந்துட்டு போயிடுறேன். ஜோதி, நான் பண்ணது தப்புதாம்மா. உன் விருப்பம் இல்லாம அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். நீ பழையபடி மாறி வாமா. தப்பு பண்ணது நான் தானே. நான் வேணா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன் காலை வேணாலும் விழ. அத்தை, என்ன பண்றீங்க நீங்க? நீங்க போய் ஏன் காலெல்லாம்? உங்க ஆசையோ யார் ஆசையோ? யார் சொல்லி கார்த்தி என் கழுத்துல தாலி கட்டினாரோ தெரியல. அதனால எழுந்ததோ ஏமாந்ததோ நான் தான். அந்த வலி என்னைக்குமே ஆறாதத்தை. நீங்க இந்த மாதிரி மேற்கொண்டு ஏதாவது பண்ணி என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை. என்னை என் போக்குல விட்டுருங்க. ஜோதி, ஜோதி, எங்க ஜோதியை காணோம்? ஆனியா? இங்க எப்படி ஆணி வந்தது? யார் அடிச்சிருப்பா? நல்ல வேலை நம்ம கை வச்சதுனால தெரிஞ்சது. வேற யாராவது இடிச்சிருந்தாங்கன்னா சுத்தி எடுத்து அடிச்சிரும். ஜோதி, பார்த்து ஜோதி. விடு. சீ, என்ன தைரியம் இருந்தா என்ன தொடுவ நீ? இப்படி வேற ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு? இல்ல, உன் விரல் கூட என் மேல படக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா?
இல்ல ஜோதி. ஜோதி இல்ல ஜோதி. ஐயோ நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணல. நடிக்காத. மாட்டிக்கிட்டா ஏதாவது சொல்றதுக்கு போய் காரணம் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருப்பியே. ஜோதி நான் சொல்ல வர்றது கொஞ்சம். என் பேரு கூட சொல்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. அது இல்ல ஜோதி. நான் ஜோதி என்னை ஏதாவது சொல்ல விட. அப்பதானே நான் எதுக்காக உன்னை கையை பிடிச்சு இழுத்தேன்னு தெரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம். உன்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு போச்சு. நீ ஒன்னும் தனியா விளக்க சொல்ல வேணாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதுக்கப்புறம் உன் சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது. இப்போ உன்னை தொட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு. ஆனா உன்னைய எதுக்காக தொட்டேன்னு மட்டும் நீ கேட்காத. நீயா உன் இஷ்டத்துக்கு ஏதேதோ கற்பனை பண்ணிக்கோ. இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே நினைச்சுக்கோ. உங்ககிட்ட எல்லாம் இப்ப சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? அவளை காப்பாத்தினதுக்கும் கோவப்படுறா, தாலி கட்டினதுக்கும் கோவப்படுறா, சும்மா இருந்தாலும் கோவப்படுறா, சாப்பிட சொன்னாலும் கோவப்படுறா, தூங்க சொன்னாலும் கோவப்படுறா. என்ன பண்றது இப்போ? அவகிட்ட தான் மாற்றக்கூட புடவையில்லையே, என்ன பண்ணுவா? கிழிஞ்ச புடவை எப்படி கட்டுவா? பேசாமல் அம்மா கிட்ட ஏதாவது புடவை இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து கொடுப்போம். என்னடா? வீட்டில் ஏதாவது புடவை இருந்தா கொடுமா. கதவுல இருக்கிற ஆணி மாட்டி ஜோதி புடவை கிழிஞ்சிருச்சு. அப்புறம் அவளுக்கு எதுவும் ஆகலையே? அவளுக்கு எதுவும் ஆகலம்மா. அவளை காப்பாத்துறதுக்காக கையை பிடிச்சி இழுத்தேன். நான் வேணும்னா கையை பிடிச்சி இழுத்தேன்னு சொல்லி திட்டாமா. டேய், என்னடா இது? அவ திட்டினதை போய் பெருசா சொல்லிட்டு இருக்க. நான் அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோன்னு பயந்து கேட்டுட்டு இருக்கேன். புடவை கிழிஞ்சிருச்சுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்ற? டேய், அவளுக்கு முதல்ல வேற ஒரு புடவை எடுத்து கொடு. மாத்திக்கிறதுக்கு கூட இல்லாம ஒரே புடவையில இருப்பா. ஏன் புடவைய வந்து கேக்குற? என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? நான் சாப்பிடுன்னு சொன்னாலே கோவப்படுறா, தூங்குன்னு சொன்னாலும் கோவப்படுறா. நான் போய் அவ முன்னாடி நின்னாலே கோவப்படுறாமா? இந்த நிலைமையில நான் போய் அவளுக்கு புது புடவை எடுத்து கொடுத்தேன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். இத பாரு, எது எப்படி ஆனாலும் சரி, அதுக்காக அப்படியே விட்டுருவியா? புடவை எடுத்து கொடுத்தாலாவது அவ மனசு மாறுறதுக்கு இது ஆரம்பமா இருக்கும்டா. டேய், சொல்றத கேளுடா. அம்மா சொல்றல, கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். போடா.